ராமாபுரத்துக்கு தான் சேர்ந்த எங்கள் ஸ்ரீ முத்தமிழ் நாடகம் சார்பாக முதற்கண் வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, வயதிலே இன்னும் வர துடிப்பவர்களே, உள்ளூர் நண்பர்களை, வெளியூர் நண்பர்களே, உட்கார்ந்து கொண்ட ஆட்டத்தை பார்ப்பது, நின்று கொண்ட ஆட்டத்தை கேட்பது. உங்கள் அனைவருக்கும் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்த வட்டம் ராமாபுரத்தை சேர்ந்த முத்தமிழ் நாடகம் மற்றும் சார்பாக எங்கள் கம்பெனியின் உரிமையாளர் மற்றும் தலைவராக செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்த வட்டம் காட்டுகரை சேர்ந்த ஐயா ஆர் நரசிம்மன் அவர்களும் கோட்டி செல்வன் அவர்களும் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்த வட்டம் கொங்கரை மாம்பட்டு கிராமம் சேர்ந்த எம் பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கள் கம்பெனியின் ஆசிரியர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் காரட்டை கிராமம் சேர்ந்த ராஜகோபால் அவர்களும் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்த வட்டம் வேடந்தாங்கல் அருகாமையிலே சூரகிராமம் சேர்ந்த தேவா அவர்களும் எங்கள் கலைக்குழுவின் ஆசிரியர்கள். விழாவுடைய பெருவா செய்தி இந்த ஸ்ரீ முத்தமிழ் நாடகம் கொண்டு வந்து ஒரு நாடகம் இங்கே நடைபெற்றது. விழா குழுவினர் விருப்பத்துக்குங்க எங்கள் கலைக்குழு நாடகம் சொல்ல போற நாடகம் சொல்லுப்பா தெரியாத போனதால
வயது வந்த பெண்களுக்கு போடுவார்கள் புட்டு, காலிலே அணிவார்கள் மனமான ஒரு வெள்ளி மெட்டி, இடுப்பிலே அணிவார்கள் மங்கையர்கள் காஞ்சிபுரம் பட்டு, நெற்றியிலே வைப்பார்கள் குங்குமம் பொட்டு. நீங்கள் அமைதியோடு இருந்தால் எங்கள் நாடக மன்றமே ஒருவித செட்டு. வேறென்றும் மிக்க பெரியவர்களை நாடக கல்வி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் நாடகம் சார்பாக இன்றிரவு புனிதமான ஊரிலே புனிதமான மேடையிலே விழா குழுவினர் விருப்பத்திற்கிணங்க எங்கள் கலைக்குழு சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் ஜெயமதாத்துரன் வத எண்ணம் சிவகங்கை திருமணம். ஜெயமதாத்துரன் வத எண்ணம் சிவகங்கை திருமணம். சிவகங்கை திருமணம் சிவகங்கை திருமணம் என்ற சிவபுராணத்தை நடத்த முன் வந்துள்ளோம். எவ்வித குற்றம் இருப்பினும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு எவ்வாறு மன்னிப்பெறோம் அவ்வாறு எங்கள் கலைக்குழு மன்னிக்குமாறு மிகவும் பணிவனு வரும். தந்தடத்தா பாட்டுக்காரன் அனைத்தானும் ஆன்ற பெருமிதர் என்பது வள்ளுவன் வாக்கு. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். யார் இடத்தில் எதை பேசுகிறோம், எதை பொருட்டு யார் பேசுகிறார்கள் என சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அரிது அரிது மானிடனா பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது. இந்த மனித பிரிவானது ஆறாவதோர் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு கொண்டவன் தான் மனிதன். மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் தருவாய் வரை வாழ்க்கையில யாருக்கும் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. இதுதான் இந்த மனித வாழ்க்கையின் தத்துவம். நாடகம் என்பது பாட்டும் பரதமும் பண்புள்ள கலை என்பார்கள். இயல் இசை சார்ந்ததுதான் இந்த நாடகம். நாடகம் என்பது ஒரு அழகான வண்ண மலர் போன்றது. அந்த வண்ண மலரை எப்படி ரசிப்பீர்களோ அப்படி ரசித்தால் எங்கள் கலை பயணம் இனிதே தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தோம். புனிதமான ஊரிலே புனிதமான மேடையிலே விழா குழுவினர் விருப்பத்துக்கு எங்கள் கலைக்குழு சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் ஜெயமதாத்துரன் வத எண்ணம் சிவகங்கை திருமணம்.